சிவராத்திரிக்கு சிவனை பார்க்க போகிறாங்களோ இல்லையோ, பல பேரும் சத்குருவ பார்க்க போயிடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன? அவர் எப்படி சத்குருவா மாறினாரு? அண்ட் இவர் நாடு முழுவதுமே ரொம்பவே ஃபேமஸா இருக்க காரணம், அவருடைய குழந்தை பருவம், அவருடைய மனைவியுடைய மரண மர்மம். அது மட்டும் இல்லாம பல சர்ச்சைகள்லயும் அவரு சிக்கியிருக்காரு. இதெல்லாம் கடந்தும் அவர் எப்படி இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்காரு? இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சத்குரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாகவே தெரியும். பல பேருடைய ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க ஒரு பிளேஸ் அப்படின்னா அது கோயம்புத்தூரில் இருக்க அந்த ஈஷா யோகா, அந்த ஒரு இடத்துக்கு போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. குறிப்பாக இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக சிவனை பார்த்தே ஆகணும், அந்த இடத்துக்கு தான் போகணும். சத்குரு வருவார், அங்கே அவர் நல்லா பேசுவார், பாடுவார், ஆடுவார். அப்படியே ஆனந்த கண்ணீரில் எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இவர் எப்படி சத்குருவாக மாறினார், இவருடைய குழந்தை பருவம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, அவங்க அப்பா ரயில்வேயில் டாக்டராக இருந்திருக்காரு வாசுதேவ். அவங்க அம்மா சுசீலா. இவர் கூட பிறந்தவங்க ஒரு பிரதர் அண்டு சிஸ்டர். ஸோ சின்ன வயசுலேருந்தே இவர் மட்டும் அவங்களுடைய வீட்டில் வித்தியாசமாக இருப்பாராம். எனக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் கண்டிப்பாக டாக்டரே ஆக மாட்டேன்ட்டு தன்னுடைய 10வது வயதில் சொல்லியிருக்காரு. அதுலேயும் ஜாப் போனால் என்ன பண்ணுவாங்க, சும்மா டேபிளில் உட்காந்துட்டு அந்த சிஸ்டத்தை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் டாக்டர் ஆகி என்ன பண்ண போகிறேன், உங்களை மாதிரி தான் ஊர் ஊராக சுற்றணும் ரயில்வேல. எனக்கு காடுகள் ரொம்ப பிடிச்சிருக்கு, அங்கே இருக்கிற உயிர்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு, மலைகள் கூட வாழணும், இது போல் இயற்கை சம்மந்தப்பட்டதாகவே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் போக போக இவர் கண்களில் மலைகள் மட்டும்தான் தெரியுது, பாம்புகள் மட்டும்தான் தென்படுது. இப்படியே பாம்புகள் கூட இவர் வாழவும் ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு பாம்பு பிடி வீரராக. ஸோ 13வது வயதில் இவர் யோகாவையும் கற்றுக்கிறாரு தன்னுடைய தாத்தா வீட்டு கிணறுல. ஏன்னா அந்த கிணறு கல்லும் முள்ளும் ரொம்பவே ஒரு பயங்கரமான கிணறாம். ஒரு பாயிண்டில் அதில் விழுறாங்கன்னா கண்டிப்பாக இறப்பு, அந்த ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்கும். ஆனால் கரெக்டாக தண்ணியில் விழுந்தால் மட்டும்தான் அதில் உயிர் தப்பிக்க முடியும். கரெக்டாக தண்ணியில் விழுந்தால் மட்டும்தான் உயிர் தப்பிக்க முடியுமா? ஸோ இவர் அதுக்கான யோகாவை தன்னுடைய தாத்தா கிட்ட இருந்தே கற்றுக்கிறாரு. அங்கேருந்து அது மூலயமா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்களை உள்வாங்க ஆரம்பிக்கிறாரு. இது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இளமை பருவத்தில் சொல்கிறாரு. ஆனால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு எதுவும் ஆயிடுச்சு, இவன் எதுவும் மென்டல் ஆகிட்டான், இப்படிலாம் இவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவர் எதை பற்றியுமே கேர் பண்ணல. என்னதான் இவர் ஆன்மீக ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் வாழணும்னு நினச்சாலும் அவர் நல்லா படிக்கணுன்றதில் குறிக்கோளோடு இருந்திருக்காரு. இவர் கர்நாடகா மாநிலத்தில் தான் சேர்ந்தவர். தமிழும் இப்போ நல்லா பேசுவார். நிறைய இடங்களில் நிறைய இன்டர்வியூஸ்லாம் இங்கிலீஷில் தான் இவர் பேசுவார். அதுக்கு காரணம் இவர் படித்த படிப்புங்க. ஆமாங்க, இவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்காரு. இவருக்கு பைக்னால் அந்த அளவுக்கு உயிர். தன்னுடைய 20ஸில் பைக்கை வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் சுற்றுவாராம். ஏன் ரீசெண்டாக கூட இப்போ இவருக்கு 65+ ஆகுது. இருந்தாலும் பைக்கை வச்சுக்கிட்டே 100 நாள் பயணத்தை இவர் மேற்கொண்டார். அதுக்கு முக்கிய காரணம் இவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவர் செஞ்ச யோகா அண்ட் இப்போ இவர் இருக்கிற இந்த யோகா மையம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்படின்றத இவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஓப்பன் பண்ணியிருப்பார். இந்த வயசில் இதெல்லாம் முடியுமா அப்படின்ற அளவுக்கு தான் இவர் செய்கிற சில விஷயங்கள் நம்மளை வியக்க வச்சுருக்கு, சிந்திக்கவும் வச்சுருக்கு. அதில் ஒன்று தான் இந்த பைக் விஷயம். இவருக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது, தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, துணிமணி எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லையா. போகிற வழியில் என்ன கிடைக்குதோ அதை தான் இவர் சாப்பிடுவாராம். தூங்குறதுக்கும் ரூம் போட்டது கிடையாதாம். பைக்லேயே ரோட்லேயே நிறுத்திட்டு தூங்குவாராம். அது ரோடுன்னு கூட இல்லை, மலை, காடு, இது போல் இயற்கை சூழல் நிறைஞ்ச பகுதிகள், ரொம்பவே பயமுறுத்துகிற பகுதிகளாக இருந்தால் கூட இவர் அந்த இடத்துல தான் தூங்கியிருக்காராம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் மல்யுத்தமும் இவர் கற்றுக்கிட்டாரு. இது போல் நிறைய விஷயங்கள் இவர் சின்ன வயசுலேயே பார்த்துருக்காரு. அதனால தான் இப்போ வரைக்கும் ஆன்மீக பேச்சாளராகவும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராகவும் கூட வந்துட்டுருக்காரு. உண்மையால் இவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது அந்த அளவுக்கு ஒரு பவர் பேக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பல பேரும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் அது நம்புகிறாங்க, ஒரு சிலர் அதையும் தவறாக விமர்சிக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம், அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இவர் எப்படி இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை கட்டினார், இந்த அளவுக்கு ஃபேமஸ், வேர்ல்டு வைடு ஃபேமஸ், எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும், சாமி கும்பிட போகிறாங்களோ இல்லையோ இவரை பார்த்துடணும் அண்ட் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், இதுக்காகவே கூட பல பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இதை கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்குறாரு. அந்த பணத்தை வச்சு வெள்ளியங்கிரி மலையில் சிறிய ஒரு நிலப்பகுதியை வாங்குறாரு. அந்த வகையில் 1992 ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்குறாரு. அதுதான் இந்த ஆதி யோகா, அதாவது ஈஷா யோகா மையம். ஸோ இதில்
இவரு ஒருத்தவங்கள மீட் பண்றாரு. இந்த இடத்த கட்டமைக்கிறதுக்கு வேலை செய்ய வந்த ஒரு நபர் தான் இவங்களுடைய மனைவியான விஜி. அவங்களுடைய ஃபுல் நேம் கூட இவருக்கு தெரியாதாம். அவங்கள பார்க்கும்போதே ஒரு பற்றுதல் ஏற்படுமாம். அந்த காதல், ஒரு அன்பு எல்லாமே அவங்கள பார்க்கும்போது, "யாருப்பா இந்த பொண்ணு?" அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருமாம். அவங்க கிட்டயே இருக்கணும், அவங்க கிட்டயே பேசணும். எல்லாம் அதான் வாழ்க்கை துணையாவே இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்குறாரு. அதனால அவங்க என்ன கேஸ்ட்டுன்னு பார்க்கலையாம், அவங்க அப்பா பேர் தெரிஞ்சுக்கலையாம், அவங்க எதன் பின்னாடி இருந்து வராங்க. ஸோ இது மாரி எதுவுமே தெரிஞ்சுக்காம ஒருத்தவங்க கூட வாழ்ந்திருக்காங்கன்னா, அது இவங்க கூட தான். ஸோ விஜய அவங்களுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாம தான் அவங்களுக்காகவே ஒரு நினைவிடமும் இருக்கு. ஸோ அவங்க எப்படி இறந்தாங்கன்றதே மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அவங்க மகா சமாதி ஆயிட்டாங்க அப்படின்னு இவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. அவங்க போட்டிருந்த அந்த ஜுவல்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட குடுத்து, இது போல மகா சமாதி ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. ஏன் என் பொண்ணோடைய பாடி என்கிட்ட குடுக்கல, காட்டலன்னும்போது, அவங்க மகா சமாதி ஆயிட்டாங்க. அது எப்படி குடுக்க முடியும்? அவங்கள எரிச்சுட்டோம் அப்படின்னும்போது, அவங்க அப்பா என்ன பண்றாரு, வழக்கு தொடர்றாரு. கிட்டத்தட்ட 2லருந்து 3 வருஷம் வரையும் அந்த வழக்கு போனதாக, அதுக்கப்புறம் அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தன்னுடைய மனைவியுடைய மரணத்தில சில மர்மங்கள் இருக்கு அப்படின்ட்டு வெளிய வர சில நியூஸ்க்கு இவரு சில விளக்கங்களையும் சமீப காலத்தில குடுத்துருக்காரு. அவங்க எப்படி மகா சமாதி ஆனாங்க? ஏன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெடிடேஷன் அந்த ஒரு டைம்ல தான் உயிர் பிரியும். அவங்க எந்த நேரத்தில பிரியிறாங்களோ, எந்த இடத்துல பிரியிறாங்களோ, அதுக்கேத்த மாரி இப்ப நீருக்குள்ளனா ஜலசமாதின்னுவாங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு நாள் பார்ட்டிக்குலாம் போயிட்டு வராங்க. இவங்க போயிட்டு வந்து அந்த ஜேர்னிய பத்தி அங்க இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்க பேசம்போது, "இன்னைக்கு மெடிடேஷன் இருக்கு. எல்லாரும் வந்துருங்கன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க ஒரு நாள் நிர்மலானந்தா சாமிய பார்க்க போறாங்க. அங்க எல்லாரும் சேர்ந்து தான் போறாங்க. அந்த டைம்ல, "எனக்கு மகா சமாதி ஆகணும் ஆசைப்படுறேன்" அப்படின்ட்டு அவர பார்த்து சொல்ல, உடனே அவரு, "ஏம்மா என்கிட்ட வந்து கேட்குறியே, அதுக்கான அருளே குடுத்தது உன்னுடைய கணவர், உன் கூடவே இருக்காரு பார், சத்குரு. அவரு தான். மத்தபடி என்கிட்ட ஒண்ணும் இல்ல. நான் 15 வருஷமா ட்ரை பண்ணி, நீ அடுத்த டைம் வரும்போதெல்லாம் நான் மகா சமாதி ஆயிருப்பேன். நீ உன்னுடைய கணவர கைக்குள்ளேயே வச்சுக்கோ" அப்படின்னு அவரு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் தான் அவர இன்னும் இவங்க வந்து புகழ்ந்து பாடுறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், இன்னும் அன்புகள குடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாரியான விஷயங்கள பண்ணியிருக்காங்க விஜி. ஸோ 3 பௌர்ணமி தொடர்ந்து ஒரு பூஜை நடத்துறாங்க. இந்த 3வது பௌர்ணமி அப்போ நடந்த இந்த பூஜையில தான் இவங்க மகா சமாதி ஆனதாக சத்குருவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதுவும் மெடிடேஷன்ல உட்கார்றாங்களாம் விடியற் காலையில. இவங்களுக்கு இருட்டுனா ஒரு பயமாம். விடியற் காலையில 4:15 போல அவங்க வெளிய வராங்க. வெளிய வந்து மெடிடேஷன்ல உட்கார்றாங்க. இதுவரைக்கும் அவங்க அந்த மெடிடேஷன் பண்றாங்கன்னா, கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் எழுந்துக்க மாட்டாங்களாம். ஆனா அன்னைக்கு எழுந்து பாத்ரூம்ல போயிருக்காங்க. ரிட்டர்ன் வரும்போது அவங்க போட்டிருந்த அந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே அந்த சிங்க் மேல வச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில எல்லாரும் கண்ண திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு விஷயம் நடக்கிறது இவருக்கு புரியுதாம். அதுக்கப்புறம் அவங்க இல்லன்றது இவரு உணர ஆரம்பிக்கிறாரு. உடல் மட்டும் இருக்கு. உயிர் இல்லாம போயிருக்கு. ஸோ அங்க பக்கத்தில அவங்க கூட இருந்தவங்கலாம் கண்ண திறந்து பார்த்து அக்கான்னு கத்தும்போது, ஸோ அந்த ஒரு மொமெண்ட் இவங்க மகா சமாதி ஆயிட்டாங்க அப்படின்றது வந்து இவரு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய மனைவி விஜி மகா சமாதி ஆகும்போது, அவங்களுடைய குழந்தை அந்த ராதைக்கு பார்த்தீங்கன்னா 7 வயது ஆச்சாம். அவங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்களாம். அவங்க முன்னாடியே தான் இவங்க அம்மா இப்படி மகா சமாதி ஆனத, அவங்களுடைய மகளும் ஒரு சில இன்டர்வியூஸ்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் இப்படி சொன்னாலுமே, தன்னுடைய மனைவிய இவர் கொன்னுட்டாருன்ற பேரு இப்போ வரைக்கும் பல இடங்கள்ல சொல்லப்பட்டு தான் இருக்கு. ஸோ தன்னுடைய மனைவி இறந்ததுக்கப்புறம் 1997ல இவங்க இறந்ததுக்கப்புறம் தான், இவர்கிட்ட இவ்ளோ பெரிய வளர்ச்சி. இப்ப இப்படி இவர் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே தன்னுடைய மனைவியுடைய இறப்பு. அப்படின்னு கூட இவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஏன்னா, அவங்க மகா சமாதி ஆகல அப்படின்னா, அந்த உணர்வ நான் அடையல அப்படின்னா, கண்டிப்பா இதெல்லாமே நடந்திருக்காது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா யாருக்கும் கிடைக்காது. என்னுடைய மனைவிக்கு கிடைச்சிருக்குன்ட்டு, அவங்க உட்காந்து கடைசியா இருந்த அந்த ஒரு இடத்த, அந்த சமாதியாவே கட்டி, அத ஒரு மடமாக்கி, அங்கேயும் இவரு மாலை போட்டுட்டே தான் இருக்காரு. ஜெகதீஷா இருந்த இவருடைய நேம் ஜக்கி வாசுதேவா மாறி, கடைசியா இப்போ சத்குருவா மாறியிருக்காரு. ஸோ 2016ல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியில சிக்கிறாரு. 2 பெண்களுக்கு வந்து மொட்டை அடிச்சு, அங்கேயே வந்து சாப்பாடு, அது குறிப்பா அந்த வசிய சாப்பாடெல்லாம் கூட அவங்களுடைய பெற்றோர்
இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஹோம் ஸ்கூல் நடத்தி கிட்டத்தட்ட 5000 குழந்தைங்கள காப்பாற்றணும். அந்த இடத்துல அந்த குழந்தைங்கள அப்படியே இந்த ஃபுட்டு மூலியமா, அவங்க பேசுகிற அந்த மெடிடேஷன் எல்லாத்தையும் மூலியமாவும் தன்னுடைய குழந்தைகள வந்து இந்த கோமா நிலைக்கு கொண்டு போயிட்டு, அது மூலியமா உடல் உறுப்புகள திருடி விற்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள மீடியா முன்னாடி அந்த பேரண்ட்ஸ் வந்து சொன்ன கதையா இருக்கட்டும், அங்க நடந்த தொடர் மரணங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மிகப்பெரிய கான்ட்ரோவர்சிக்குள்ள இப்போவும் விடை தெரியாத ஒரு வினாவா தான் இருந்துட்டுருக்கு. இருந்தாலுமே அந்த இடத்துக்கு மக்கள் பெரிய பெரிய ஆட்கள் தான் இன்னமும் போயிட்டே தான் இருக்காங்க. குறிப்பா இவரு பல பேரோட உறவு வச்சிருக்காரு. இப்படிலாம் கூட சொல்லப்பட்டாலும், இத பத்தி இவருடைய கருத்து என்னன்னா, இருக்கிற வரைக்கும் ஆடுற வரைக்கும் ஆடிட்டு போறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இது போலலாம் அவரே வந்து ஒரு விளக்கம் குடுத்துருக்காரு. இது அவருக்காக மட்டும் கிடையாது. ஒரு கேள்வியா முன்வைக்கும்போது அவரு சொன்ன பதில் தான் இது. ஒரு பக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா இருக்கும். நம்புறவங்களுக்கு அது உண்மை. இன்னொரு பக்கம் பொய் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அது பொய் தான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரியுது. ஏமாறுற மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க. அது இவருக்குன்னு மட்டும் இல்ல. இவர மாதிரி முன்னாடி பல பேரும் பல விதங்கள்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க. பல விதமா ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தாங்க. ஃபேமஸ்லயும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் பார்த்து நடந்துக்கணும். இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினித் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.